திருபாதத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாய் வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர், இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே உம்முடைய திருவுள சித்தத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஆண்டவரே, தேவ வார்த்தையின் நேரம், எல்லாவற்றையும் சாட்சியின் நேரம், ஜெபங்களின் நேரம், எல்லாவற்றையும் என் தேவன் நீர் உமக்கு உகந்தவைகளாய் உம்முடைய சித்தம் போல நீர் நடத்துவீராக, சித்தம் போல நீர் நடத்துவீராக. மாம்சத்தின் எண்ணங்கள் கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் ஆளுகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். கர்த்தர் மாத்திர உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. வர தடைப்பட்டவர்களை சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனை துதிப்போம், ஒரு ஸ்தோத்திரிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் ஒரு விடுதலை இந்த சாயந்தர வேளையில. ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ we worship you. ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெய எந்நாடு சுகம் தரும் ரத்தம் ஜெய எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெய எந்நாடும் சுகம் தரும் ரத்தம் ஜெய அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய இயேசுவின் ரத்தம் ஜெயம் நாமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெய நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் நீதிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெய பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெய ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெய ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெய ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம், the blood of Jesus, the blood of Jesus. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு, ஒரு
மீட்பு, ஒரு விடுதலை எங்க உண்டாயிருக்குன்னா இந்த இரத்தத்தினால உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் சிலுவையில தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். யாருக்காக? எனக்காக, நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும். Jesus did not shed his blood for the Christians. He shed his blood for the whole world. முழு உலகத்துக்காக தேவன் தம்முடைய இரத்தத்தை பாவ மன்னிப்புக்கென்று அவர் சிந்தினார். ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக அப்படின்னு கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு தம்முடைய புத்திர சுவிகாரத்தை அளித்து அவர்களை நடத்துகிறார். To them who accepted him, he gives them sonship. Hallelujah. அந்த ரத்தம் தான் இன்னைக்கு பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நம் மீது இருக்கிற சாபங்களில் இருந்தும் ஒரு விடுதலை. உன்னுடைய வாழ்க்கையின் மீது வருகின்ற அந்த சாபங்கள், வழி வழியாய் வந்த சாபங்கள், நம்முடைய செய்கைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள்னால வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த இரத்தத்தின் மூலமாய் அவைகளை அவர் இல்லாதபடி அவர் நீக்கினார். இன்றைக்கு அந்த ரத்தம் தான் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்யும் போது பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஆபேலின் ரத்தம் அன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டது போல நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரத்தம் முழுவதுமாய் மூடுவதாக, இன்னைக்கு முழுவதுமாய் ஒரு விடுதலை உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களிலே அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய ரீதியில ஒரு குணம், சரீர ரீதியில ஒரு சுகம் இன்றைக்கு உண்டாகணும். எல்லா பொல்லாத சாபங்கள் இன்னைக்கு விலகணும். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அந்த ரத்தம் இந்த சாயந்தர வேளையில ஓ ரபா ஷகரதிரபா ஒவ்வொருவர் மேலும் அந்த ரத்தம் இன்றைக்கு அந்த ரத்தத்துக்கு நேராய் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே ஓ ஹல்லேலூயா சில பிரிவுகள் உண்டாயிருக்கிறது. இரு தரத்தாரையும் ஒன்றாய் சேர்த்த அந்த ரத்தம் இந்த பிரிவுகளை குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், சில சொந்தங்கள் மத்தியில் இருக்கலாம். காரணம் இல்லாமல் வந்த பிரிவுகள் இல்ல, சில காரணங்கள்னால வந்த பிரிவுகளா இருக்கலாம். எது எப்படியோ காரணம் முக்கியம் இல்லை. ஆனால் நம்மை சமாதானத்தோடு ஒன்றாய் சேர்க்க அந்த இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அந்த சமாதானத்தை நான் கூறுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரே மீண்டும் ஒன்றாய் இருக்கும்படியாக ஹல்லேலூயா. அதான் அந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் இருப்பது, அதுதான் இரத்த கோட்டைக்குள்ளாய் இருப்பது, அதுதான் அந்த இரத்தம் தருகிற ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில. That is the victory that the blood of Jesus gives us. Hallelujah. Hallelujah. நீங்க நம்ம அவரை ஆராதிக்கும் போது ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு விடுதலையோடு நான் கடந்து செல்ல எனக்கு கிருபையை பாராட்டுங்க ஆண்டவரே. என்
வாழ்க்கையில் ஒரு விடுதலை, என் குடும்பத்தில் ஒரு விடுதலை, என்னுடைய குடும்ப அங்கத்தினருக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, அடிமைத்தனங்கள்லேருந்து விடுதலை. அந்த ரத்தத்துல வல்லமை உண்டு, இந்த ரத்தத்துல வல்லமை உண்டு. அது ஏதோ யாரோ சிந்தின ரத்தம் கிடையாது, அது அந்த தேவகுமாரனுடைய பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. அதனால தான் அதுக்கு வல்லமை உண்டு, அதனால தான் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஒரு நீதிமானாய் இருந்த ஆபேலுடைய ரத்தம் அவரை நோக்கி அபயம் விடுமே. ஆனால் எந்த அளவுக்காய் இந்த தேவகுமாரனுடைய பரிசுத்த ரத்தம் நமக்காய், எனக்காய், உங்களுக்காய், ஓ ஹல்லேலூயா, பிதாவானவரை நோக்கி அது பரிந்து பேசும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும், ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் இந்த சாயந்தர வேளையில ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு மனிதர் மேலும், ஓ ஹல்லேலூயா, ஓ இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. பாடும்போதே நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய சரீரங்களுக்குள்ளும் ஒவ்வொருவர் மேலும் அந்த விடுதலையின் வல்லமை, அந்த விடுதலையின் வல்லமை இந்த சாயந்தர வேளையிலே தேவ ஆவியானவர் விடுவிக்கிற வல்லமை. தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is freedom. Hallelujah, hallelujah. No more deliverance, no more being bound by the bondage of Satan. Hallelujah. இனி சாத்தான் நம்மை கட்டி வைப்பது, அடிமைத்தனம் படுத்துவதில்லை, நம்மை ஒடுக்குவதில்லை. இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உலாவும் போது, ஓ அவர் உலாவுகிற இடத்திலே இந்த விடுதலை உண்டாகும், இந்த விடுதலை உண்டாகும். வாழ்க்கைக்குள்ளே விடுதலை, சரீரங்களுக்குள்ளே ஒரு விடுதலை, சரீரங்களுக்குள்ளே
ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற
ரத்தத்துக்காய் அவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. Thank you, Jesus. அந்த அன்பிற்காய், இந்த ரத்தத்திற்காய் உமக்கு நன்றி. Hallelujah. Thank you, Lord. Thank you for the blood. Thank you for the cross. சிலுவைக்காய் நன்றி, இரத்தத்திற்காய் நன்றி, இரத்தத்திற்காய் நன்றி. எங்களை விடுதலை ஆக்குற அந்த இரத்தத்திற்காய் நன்றி. பாவங்களை மன்னிக்கிற அந்த இரத்தத்திற்காய் நன்றி. எங்கள் சரீரங்களுக்குள்ளே சுகத்தை தருகிற அந்த இரத்தத்திற்காய் நன்றி. Hallelujah, Jesus. எங்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த இரத்தத்திற்காய் நன்றி. Hallelujah, hallelujah. எங்களை சுத்திகரிக்கிற அந்த இரத்தத்திற்காய் நன்றி. எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிற அந்த இரத்தத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. எங்களுடைய விலையாக எங்களை மீட்டெடுக்க சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா ஜீசஸ். பிரசன்னத்தில் அப்படியே just be immersed in the presence of God this evening. தேவ பிரசன்னம் அப்படியே நம்மை மூடுவதாக. தேவ பிரசன்னம் அப்படியே நம்மை மூடுவதாக, நம்மை நினைப்பதாக ஒரு மழையை போல, ஒரு மழையை போல. Hallelujah. Let it just drench us completely this evening. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன், வெற்றி
நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? அவர் விடுதலை நாயகன். ஹல்லேலூயா. எல்லா சாத்தானின் வலிமைகளையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அது எரிகோ மதிலாகவே இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக செல்லுகிற தேவன் அதை தரைமட்டமாக்குவார். தரைமட்டமாக்குவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு கட்டளையை தான் அவர்களுக்கு சொன்னார். நீங்க அதை சுற்றி வாங்க, சுற்றி வாங்க, இந்த எரிகோவை சுற்றி வாங்க. சொல்லு மட்டும் அமைதியாயிருங்க, அமைதியாயிருங்க. கடைசி முறை சுற்றி வரும்போது சத்தங்களை உயர்த்தி ஆர்ப்பரியுங்கள் என்றார். அப்பொழுது அந்த மதில்கள் ஒன்றுமில்லாமல் தரையிலே நொறுங்கி விழுந்தது. ஹல்லேலூயா. இது ஆர்ப்பரிக்கிற நேரம், இது சத்தத்தை உயர்த்துகிற நேரம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் சுத்தி 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 வந்துட்டீங்களா? தேவன் சொல்றார், நீ ஆர்ப்பரி, உன் சத்தத்தை உயர்த்து. உனக்கு முன்பாக நிற்கிற அந்த எரிகோ தரை மட்டுமாய் விழுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you mighty Jesus. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படியே எங்களை நடத்துவீராக, எங்களை பாதுகாப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. திருக்கரங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே எல்லா கனத்துதி மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாலை நேரத்திலே ஒரு குறுகிய ஒரு காரியத்தை சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி, God who remembers us, நம்மை நினைத்தருளும் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் எத்தனை பகுதி பார்த்துருக்கோம்? எத்தனை பகுதி பார்த்துருக்கோம்? 4 பகுதி பார்த்துருக்கோம். இன்றைக்கு கடைசியாக 5வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆனால் கேட்ட செய்தியை நம்ம நினைத்திருக்கிறோமா இல்லையான்னு ஒரு தடவை குயிக்காக செக் பண்ணிடலாம். இப்போ முதலாவது தேவன் யாரை நினைவு கூர்ந்தார்? நோவாவை தேவன் நினைவு கூர்ந்தார். When God remembers, He protects us. கர்த்தர் நினைத்தருளும் போது பாதுகாவல் உண்டாகும். நோவாவை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அதே போல் 2வதாக யார் தேவன் நினைவு கூர்ந்தார்? ராகேலை தேவன் நினைவு கூர்ந்தார். When God remembers, His remembrance permeates through it. அவர் நினைத்தருளும் போது அவருடைய நினைவு நம் மூலமாய் நம்முடைய சந்ததிகளுக்கு பரவுகிறது என்று பார்த்தோம். 3வதாக யாரை நினைத்தருளினார்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைத்தருளினார். When God remembers, He opens a pathway for us. கர்த்தர் நினைத்தருளும் போது பாதை உண்டாகும், நமக்கு ஒரு பாதை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அதை 2 பகுதிகளாக நம்ம பார்த்தோம். 2 பகுதிகளாக பார்த்தோம். இன்றைக்கு கடைசி பகுதியாக நாம் ஒரு பகுதியை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். அந்த காரியத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாயந்தர வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் அதனுடைய 13வது அதிகாரம் 23வது வசனம். 2 Kings chapter 13 and verse 23. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும்
கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். யார் மீது மனதுருகினார், யாரை நினைத்தருளினார் அப்படின்னு இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மிகுந்த ஒரு சாதாரண ஒரு ராஜாக்களின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. இந்த பகுதிக்கு நான் இப்படியாக ஒரு தலைப்பை நான் கொடுக்கிறேன். When God remembers, His presence is with us. When God remembers, His presence is with us. கர்த்தர் நினைத்தருளும் போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு. கர்த்தர் நினைத்தருளும் போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு அப்படின்னு ஒரு தலைப்பை இந்த இடத்துல இதற்கு கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஏன் கர்த்தர் நினைத்தருளும் போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார்னு கடைசி வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தர் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமல், இன்னும் கர்த்தர் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும், தமிழில் முகத்தை விட்டு தள்ளாமலும்னு எழுதியிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் cast them from his presence. கர்த்தர் அவர்களை இன்னும் தம்முடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிவிடாதபடி இருந்தார். இப்போ தேவன் நினைத்தருளும் போது ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, அவர் பிரசன்னம் அவனோடு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம்தானா? கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார், அவர் பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. இட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். ஹல்லேலூயா. ஒரு இப்படியாக ஒரு உயர்ந்த அதிகாரியோ, ஒரு தேசத்தின் அதிபதியோ, இல்லை ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக இருக்கிறவரோ நம்மோட ஒரு நாள் வந்து இருப்பார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவோன்னு தெரியல. ஆனால் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி பொதுவாக இருக்கும். ரோட்டில் காரில் போகும்போதே என்ன பண்ணுறாங்க, கூட்டம் கூட்டமாக நின்று வெயில் நேரத்தில் கூட நிற்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? அவர் அப்படியே ஒரு தடவையாக பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அவரே நம்முடைய வீட்டுக்கு வரார் அப்படின்னா, வந்து ஒரு நாள் இருப்பார் அப்படின்னா, அப்போ எப்படி இருக்கும் சந்தோஷம்? நமக்கு இருக்குமான்னு தெரியலை, மிச்சவங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக இந்த ரசிகர் கூட்டத்துக்கு சொல்கிறேன் நான். எப்படி இருக்கும்? அதுக்கு மேலே அவர்களுக்கு ஒன்று வேண்டுமான்னு இருக்கும். ஆனால் ஒரு நாள் இருந்துட்டு அவர் போயிடலாம், அவர் அவர்களை நினைத்தருள மாட்டார். ஒரு நாள் இருப்பார், போவார், அடுத்த நாள் வேறு ஊரில் வேறு யார் வீட்டுக்கு அது போவார். அதுதான் அவருடைய பழக்கம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் நினைத்தருளினார்னா அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. எவ்வளோ நாள் இருக்கும்? இந்த தலைமுறைகள் இருக்கும், தொடர்ந்து வருகிற தலைமுறைகளுக்கும் அவர் அதை நினைப்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் நினைத்தருளுகிற நினைவு. That is the remembrance of God in our lives. இந்த சம்பவத்தின் பின்னணியை முதலாவது நான் விளக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக தான் நான் பேச போகிறேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். இந்த பகுதி யாருக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரங்கள் உடையதாய் அது இருந்தது. அந்த 12 கோத்திரங்களும் யாரு கீழே இருந்தது அப்படின்னா, தாவீதின் கீழே அவன் பிற்காலத்திலே செய்த ஆட்சியின் காலத்திலே அது இருந்தது. அதற்கு பின்பாக அவனுடைய மகனாகிய சாலமோனின் காலத்திலே
அது ஒரே சமஸ்த இஸ்ரவேலாய் 12 கோத்திரங்கள் உடையதாய் அது இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, சாலமனுக்கு பின்பாக அவனுடைய மகனாகிய ரெகொபோவாம் வந்தபோது அப்பொழுது அந்த தேசம் 2ஆய் பிரிந்தது. எப்படி பிரிந்தது அப்படின்னா, ஒரு கோத்திரம் தாவீதின் குடும்பத்தாரோடு இணைந்தது, 10 கோத்திரங்கள் தனியாக பிரிந்து எரபோயாம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுக்கு கீழாக அது போகிறது. அப்போ ஒரு ராஜ்யமாக இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 ராஜ்யமாக இருந்தது. அப்போ இந்த தாவீதோட யூதா கோத்திரம் என்று சொல்லப்படுகிற கோத்திரம் மாத்திரம் அவனோட போயிடுச்சு. அதோடு சில பென்யாமின் கோத்திரத்தாரை சேர்ந்த சில வலிமை உள்ள ஜனங்கள் அவர்களோட சேர்ந்தார்கள். ஆனால் மீதி 10 கோத்திரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரவேலாக கருதப்பட்டு அது எரபோயாம் என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு கீழாக, அவனுடைய ஆட்சி கீழாக போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? தொடர்ந்தேட்சியாய் அந்த வழியிலே, அந்த வம்சா வழியிலே, அந்த வழிகளிலே ஆட்சி நடக்கிறது, மன்னர் ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சிகளிலே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் யூதாக்கு மேலே ராஜாவாக இருக்கிறவர் யாராக இருப்பார் அப்படின்னா, தாவீதின் வம்சாவளியிலே வருகிறவர்கள் யூதாவுக்கு மேலே ராஜாவாய் இருப்பார்கள். மற்ற புறம் இஸ்ரவேலருக்கு மேலே ராஜாவாய் யார் இருப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தர் அங்கே யார் யார் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்களிலே ஒவ்வொருத்தராய் அந்த வழியிலே வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியாக நம்ம பார்க்கும்போது அந்த வழியிலே இஸ்ரவேலர் ஆளப்படுகிற அந்த வழியிலே வந்த ஒரு ராஜாவை குறித்து தான், அந்த ராஜாவையும் அந்த ராஜ்யத்தை குறித்து தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், 2 Kings chapter 13 and verse 1. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. போதும். அப்போ இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, அந்த முதல் பகுதியை நம்ம விட்டுறலாம். ஏன்னா 2 ராஜாக்களுக்கும் இந்த பேர்கள் நிறைய அப்படியே ஒரே மாதிரி பேர்களாக இருக்குது, அது கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எதை நோக்கி நம்முடைய செய்தி போதுன்னா, இஸ்ரவேலின் மீது யோவாகாஸ் என்னப்படும் ஒரு மனிதன் ராஜாவாக நியமிக்கப்படுகிறான். அவன் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யோவாகாஸ் யாருடைய குமாரன்னா, யெகூ என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. ஏன்னா இது தாண்டி அப்போ போனோன்னா ஃபுல்லாகவே அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்கும். இப்போ இந்த யோவாகாஸ் இஸ்ரவேலுக்கு மேலே ராஜாவாக ராஜ்யபாரம் பண்ணுகிறான். ஆனால் இவன் என்ன பண்ணா, இவனுடைய முற்பிதாக்களாகிய ராஜாக்கள் அவர்கள் செய்த பொல்லாப்பை இவனும் தொடர்ந்து செய்கிறான். இவன் தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவா இல்லை. இவனும் பொல்லாப்பை செய்து, இவனுக்கும் தேவனுக்கு பிரியப்படாத காரியங்களை செய்து, தேவனுக்கு இவன் மிகுந்த வேதனையை தருகிற ஒரு ராஜாவாய் இவன் இருக்கிறான். அப்போ இதே அந்த 13ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கு கோபம் மூண்டது. அதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனுக்கு கோபம் மூண்டது. தேவன் என்ன பண்ணுகிறார்னா, அவர்களை சீரிய ராஜாவின் கையிலே அவர்களை, ஆசகேல் என்று சொல்லப்படுகிற சீரிய ராஜாவின் கைக்குள்ளே அவர்களை ஒப்படைக்கிறார். இப்போ இந்த சீரிய ராஜா என்ன பண்ணுறான்? இவர்களை ஒடுக்கிறான். He oppressed the people of Israel. ஒடுக்கிறான் அவங்கள. அப்போ இந்த யோவாகாஸ் என்ன பண்ணுகிறான்னா, தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான்.
13:4 வாசிங்க. 2 ராஜாக்கள் 13:4. யோவகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறான்? தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறான். என்னத்துக்கு விண்ணப்பம் எடுக்கிறான்? ஆண்டவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், என்னுடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். யார் ஒடுக்கிறா? சீரியாவின் ராஜா ஒடுக்கிறதை அவன் தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறான். தேவன் அதை பார்த்து, அவர்களை ஒடுக்குகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். இது வரைக்கும் நமக்கு தெளிவாக இருக்கா? நம்ம எந்த ராஜாவை குறித்து பார்க்கிறோம்? யோவகாஸ். யோவகாஸ் யோவகாஸ் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தான். அவனை யாரை வச்சு கர்த்தர், அவன் செய்த காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. இப்போ அதனால் கர்த்தர் என்ன பண்ணார்? சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலை கொண்டு அவனை ஒடுக்குகிறார். இப்போ ஒடுக்கின உடனே அவன் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு நேராய் முறையிடுகிறான். தேவன் அந்த மன்றாட்டை கேட்டு அவனுடைய ஒடுக்குதலை பார்த்து, அவன் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து அவனுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தார். 2 ராஜாக்கள் 13:5 நான் வாசிக்கிறேன். அப்போ அது இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். இப்போ இவன் தேவனை நோக்கி மன்றாடுகிறான். தேவன் அவர்களுக்கு என்ன தருகிறார்? ஒரு இரட்சகனை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அந்த ஒடுக்குதல்லேருந்து ஒரு விடுதலையை தேவன் தருகிறார். ஒடுக்குதலை தேவன் தருகிறார். இஸ்ரவேலர் முன் போல தங்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறார்கள். எந்த அளவுக்கு இவன் ஒடுக்கினான் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த சீரியா ராஜா ஒடுக்கினான் அப்படின்னா, இந்த 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். அவர்களை அழித்து எப்படி ஆக்கிட்டானா? போரடிக்கும் இடத்து தூளை போல, லைக் த டஸ்ட் பை த்ரெஷிங். அவர்களை இந்த போர் அடிக்கிறதுல எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான். யார் ஆக்கினா? சீரியாவின் ராஜா அவர்களை அப்படி செய்தான். ஆசகேல் என்னும் ராஜா. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, 50 குதிரை வீரர், 10 ரதங்கள், 10,000 காலாட்கள் மாத்திரம்தான் அவனுக்கு இருந்தாங்க. ஆர்மியில் எப்படி இருந்துச்சான்? 50 குதிரை வீரர் தான் இருந்தாங்களாம், 10 ரதங்கள் தான் இருந்திருக்கு, 10,000 ஆட்கள் மாத்திரமே இருந்திருக்காங்க. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு இவனை பலமற்றவனாய், இவன் குன்றி போகும்படியாக இவனை அவன் என்ன பண்ணிட்டான்? போரடிக்கும் இடத்து தூளை போல அவனை ஆக்கி போட்டான். ஹல்லேலூயா. இந்த யோவகாசனுடைய நாட்கள் முழுவதும் வேதம் சொல்லுகிறது, பின்பாக நீங்கள் வாசிக்கலாம். இந்த சீரியர்கள் அவனை சீண்டிக் கொண்டே இருந்தார்கள், அவனை ஒடுக்க முயன்றார்கள், ஒடுக்கினார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் தேவன் அவனை நினைத்தருளினார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த நினைத்தருளின் நினைப்பு தொடர்ந்து அவன் வாழ்க்கையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் அதனுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்திலே ராஜா ஆனான். இப்போ யோவகாஸ் என்ன பண்ணிடுறான்? மரணம் அடைகிறான், நித்திரை அடைகிறான். இப்போ யார் ராஜாவா ஆகிறா? யோவாஸ். எல்லாம் சொல்லுங்க, யோவாஸ். யோவகாஸ் அப்பா, பையன் பேர் என்னது? யோவாஸ். கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. ஓகே. இப்போ யோவாஸுடைய நாட்களிலே
யோவாசுடைய நாட்களிலே இந்த முக்கியமான காரியத்தை நாம் வாசித்த அந்த முதல் வசனத்தை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 13:23 இப்படியாக சொல்லுகிற சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அவர்களை நினைத்தருளினார். இப்போ இந்த ஜனங்களை தேவன் நினைத்தருளுகிறார். அவன் மன்றாடினா ஒரு விடுதலை கொடுத்தார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? அவர்களை நினைத்தருளினார். அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் காலத்தில், யோவாகாசனுடைய காலத்தில் அவன் ஜெபம் பண்ணான். தேவன் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆனால் அவனுடைய காலாட்கள், அவனுடைய படை, அவனுடைய பலம் எப்படி இருந்துச்சுன்னா குன்றி போய் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு கம்மியான நிலைமைக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? இவன் அழிச்சு போரடிக்கிற தூசியை போல ஆக்கிவிட்டான். அவனை வாழ்நாள் ஃபுல்லாக ஒடுக்கினான். அது மாத்திரமல்ல, அவனிடம் இருந்து அநேக பட்டணங்களை இந்த ராஜா ஆசகேல் கைப்பற்றினான். இதெல்லாம் எப்போ நடக்குது? யோவாகாஸ் தகப்பனுடைய காலத்திலே நடக்கிறது. இப்போ மகன் பின்பாக ஆட்சிக்கு வரான். தகப்பன் இறந்த பிறகு அவனுடைய மகன் ஆட்சிக்கு வரான். அவன் வந்த பிறகு இப்போ தேவன் அவனை நினைத்தருளினார். இப்போ நினைத்தருளும் போது இவன் என்ன பண்ணுறான்? அவன் அந்த ராஜாவை 3 முறை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் குமாரனாகிய பென்ஹாதாதை 3 முறை தோக்கடிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் என்னென்ன பட்டணங்களை இழந்தானோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப கைப்பற்றினான். அந்த ஒடுக்குதல் இப்போ இல்லை. ஹல்லேலூயா. அதான் தேவன் நம்மை நினைத்தருளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும். என்ன மாறுதல்? அது வரைக்கும் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். மேபி அப்பப்போ கொஞ்சம் விடுதலை அங்கே இங்கே உண்டாயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. மன்றாட்டை கேட்டார், தேவன் ஒரு இரட்சகனை எழுப்பினார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். கரெக்டு தான். ஆனால் வசனம் சொல்லுது, யோவாகாசன் வாழ்நாள் எல்லாம் சீரியா தேசம் அவனை ஒடுக்கினது என்று. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு என்ன இருந்துகிட்டே இருந்துச்சு? ஒரு ஒடுக்கிற சக்தி அவனுக்கு எதிராக இருந்து கொண்டே இருந்தது. அவன் பட்டணங்களை இழந்தான். அவனுடைய பலன் முற்றுமாய் குன்றி போனது. அவனை அழித்தார்கள். ஆனால் தேவன் இப்போ நினைத்தருளுகிறார். அவனுடைய மகனுடைய காலத்தில், யோவாசுடைய காலத்தில் தேவன் அவர்களை நினைத்தருளும் போது என்ன நடக்குது? எல்லாம் பாருங்க, தகப்பன் காலத்தில் ஆனதுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 17 ஆண்டு தான் அவன் ராஜ்யபாரம் பண்ணான். இப்போ மகன் அதே ராஜஸ்தானத்தில் உட்காரும் போது எந்த மாற்றமும் இல்லை, பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அவர்கள் பலன் குன்றி போனவர்களாக இருந்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பட்டணங்கள் திருட்டு போனதாக தான் இருந்துச்சு. ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, தேவனுடைய நினைத்தருளுதல் அவர்கள் மீது உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை நினைத்தருளும் போது என்ன ஆயிடுச்சு? அதே இஸ்ரவேலின் பலனற்ற ஒரு இராணுவம் தான், அதே இஸ்ரவேலின் பலனற்ற ஒரு ராஜ்யம்தான். ஆனால் 3 முறை தேவனுடைய வார்த்தையின்படியே அவன் சீரியாவின் ராஜாவை தோற்கடிக்கிறான். அவன் அந்த இழந்த பட்டணங்களை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறான். அவனுடைய ஒடுக்குமுறை அதோடு நின்று போய்விடுகிறது. ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சத்தியம், மிக முக்கியமான ஒரு சத்தியம். என்ன சத்தியம் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாங்கான பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்மை ஒடுக்கிறான். அடுத்தது என்ன பண்ணுவான்?
நமக்கு அழிவை உண்டாக்கும்படியாக காரியங்களை செய்வான். அது மாத்திரம் அல்ல, நமக்கு சொந்தமான அநேகவற்றை திருடி வைத்து கொள்ளணும்னு பார்ப்பான். எதை திருடணும்? நம்ம வீட்டையோ ஆசையோ திருடுறதெல்லாம் ரெண்டாவது. எதை திருடிடுவான்? தேவனோடு இருக்கிற நேரத்தை முதல்ல திருடிடுவான். ஹல்லேலூயா. நாம் தேவனோடு செலவழிக்கிற நேரம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அதெல்லாம் திருடணும்னு நினைப்பான். தேவனோடு இருக்கிற அந்த உறவு, அதில் நம்ம எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும், அதில் எப்படி நம்மளை டைவர்ட் பண்ணணும், எப்படி அதில் காரியங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பான். ஒடுக்குவான், தொடர்ந்து ஒடுக்கிட்டே இருப்பான். ஒரு சோர்வுக்குள்ளே நம்மை தள்ள பார்ப்பான். நம்முடைய சில அழிவுகளை நமக்கு கட்டளையிடுவான். ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். அதை தான் இங்கே பண்ணுறான் பாருங்க. கொல்றான், அழிக்கிறான், திருடுறான். அதே தான் இவனும் பண்ணான். இந்த சீரியா ராஜாவும் அதே தான் பண்ணான். இதுக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு இது ஒப்பனையாக இருக்கிறது. இன்றைக்கு அதே தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறான். ஆனால் அதனால தான் தேவன் நம்மை நினைத்தருளும் போது அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய முகத்திலிருந்து உன்னை தள்ளிவிடாமலும், என்னுடைய பிரசன்னத்திலிருந்து உன்னை நான் தள்ளிவிட மாட்டேன், என்னுடைய பிரசன்னத்தினாலே உன்னை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ பிரசன்னத்தினாலே நாம் நடத்தப்படும் போது அங்கே என்ன உண்டாகும்? சத்ரு எதெல்லாம் அழிச்சானோ அதை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். எதெல்லாம் திருடினானோ அதை மீண்டும் கைப்பற்றுவோம், மீண்டும் கைப்பற்றுவோம். ஹல்லேலூயா. அவன் ஒடுக்கிற ஒடுக்குதலுக்கு ஒரு முடிவை கட்டுவோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் தேவன் செய்தார்? இதெல்லாம் ஏன் தேவன் செய்தார்? இந்த வசனத்தை அதை நான் சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 13:23 நாம் வாசிக்கும்போது, 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஒரு நிமிஷம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி. The Lord was gracious. அவர் கிருபை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய் தேவன் அவர்களுக்கு இருந்தார். அதுக்கப்புறம் வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தம் உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இது ஆங்கிலத்திலும் தமிழ்லும் கொஞ்சம் அந்த ஆர்டர் வேற மாதிரி வருது. ரெண்டாவதாக அது என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் மேல் மனதுருகி. He had compassion on them. அவர்கள் மேல் மனதுருகி. மூன்றாவது என்ன சொல்லுகிறது? அவர்களை அழிக்க சித்தமாயிராமல். அதுக்கப்புறம் அது சொல்லுகிறது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம். It's because of the covenant that God made with our forefathers. நம்முடைய முற்பிதாக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். அதற்கப்புறம் தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ரு இதே திட்டத்தை தான் கொண்டாடுறான். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் சுற்றி வகை தேடி திருகிறான். இந்த ஜனங்கள் போல இவர்கள் தேவனுக்கு முன்பாக எல்லாத்தையும் செம்மையாய் செய்கிற ஜனம் கிடையாது. இவர்களுடைய வழி தேவனுக்கு பிரியமில்லாமல் தான் இருந்தது. ஆனாலும் தேவன் அவர்கள் மீது மனதுருகி அவர்களுக்கு இறங்கி. Lord was gracious. The Lord had compassion. அவர்களை அழிக்காமல் கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல். ஏன் இதெல்லாம் செய்கிறார்னா,
இந்த முற்பிதாக்களோடு செய்த ஒரு உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாக இல்லைனாலும் அந்த தேவன் உண்மையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அதில் முக்கியமான காரியம். ஏதோ நம்ம பலத்தில் இல்லை, யோவாஸ் அவனுடைய பலத்தில் போய் சீரிய தேசத்தை அழிக்கலை, இல்லை சீரிய தேசத்தை மேற்கொள்ளலை. எதில் மேற்கொண்டான் அப்படின்னா, அவன் அதே வீக்னஸில் தான் இன்னும் இருக்கான். அவனுக்கு பலம் இல்லை, பலன் குன்றி போனவனை தான் இருக்கான். ஆனால் கர்த்தர் நினைத்தருளும் போது அவனுக்கு அங்கே ஒரு விடுதலை, ஒரு வெற்றி உண்டாகிறது. அதுதான் தேவன் நம்மை நினைத்தருளுகிறது. அதுதான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நம் மீது வைக்கிறது. அப்போ தேவன் நம்மை நினைத்தருளும் போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது நான் சொன்னது புரியுது? யோவாகாஸ் காலத்தில் மேற்கொள்ள முடியாத ஒரு ஜனம் அவனுடைய மகனாகிய யோவாசின் காலத்திலே ஒடுக்கிறவர்களை மேற்கொண்டார்கள். ஒரே ஒரு வித்தியாசம்தான், தேவனுடைய நினைத்தருளுதல். ஹல்லேலூயா. If God remembers, He will deliver you. You will regain all that the devil destroyed. You will recapture everything that you have lost. Hallelujah. தேவன் நம்மை நினைத்தருளும் போது நீங்கள் இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை ஒடுக்குதலை, ஒரு விடுதலை உண்டாகும். எதெல்லாம் நீங்கள் சத்ரு அழித்தானோ அது மீண்டும் உங்களுடைய கைகளிலே வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நம்முடைய ஜெபம். இன்றைக்கி அப்படியே நம்ம தேவனை பார்த்து நம்ம ஒரு வார்த்தை மட்டும் கேட்க போகிறோம். லார்ட் ரிமெம்பர் மீ. தேவனை என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். இந்த யோவாசும் இந்த யோவாகாசை போல் என் வாழ்க்கையில் எல்லாமே நான் சரியாக செய்யலை, நிறையா தப்பு செஞ்சுருக்கிறேன், உமக்கு விரோதமாய் நிறையா நான் காரியங்கள் செஞ்சுருக்கிறேன், நீர் விரும்புகிறத நான் செய்யலை, என்னுடைய விருப்பம்படி நான் நிறையா செய்துட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் உமக்கு முன்பாக வந்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். என் வாழ்க்கையில் சத்ரு என்னை ஒடுக்கிறான், சத்ரு என்னை ஒடுக்கிறான், என்னை அழிக்கிறான். என்னுடைய எல்லைகளுக்குள்ளே அழிவு வந்துருச்சு. எனக்கு சொந்தமான அநேகவற்றை அவன் திருடி கொண்டு போயிருக்கிறான். இன்று சாயந்தர வேளையில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நினைவு கூறுகிறேன். This is the time that you recapture all that the devil stole from you. இந்த சாயந்தர வேளையிலே சத்ரு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் திருடுனானோ அதை மீண்டும் அவன் கையிலிருந்து புடுங்கும் நேரமாக தேவன் இந்த சாயந்தர வேளையிலே நம் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நினைத்தருளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அது சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான காரியங்களாக இருக்கலாம். இட் கேன் பி கன்சர்னிங் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது சில வேளைகளில் நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு சுகத்தின் காரியத்துக்கு ஒத்ததாக இருக்கலாம். இட் கேன் பி கன்சர்னிங் அவர் ஹெல்த். இட் கேன் பி கன்சர்னிங் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த காரியமாக இருக்கலாம். எது எப்படியோ அதை அவன் திருடி இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை இன்னைக்கு நினைத்தருளுகிறேன், நான் உன்னை நினைத்தருளுகிறேன். திருடிட்டான் திருடிட்டான் திருடிட்டான்னு நீ வருத்தப்படுகிறியா, நீ வேதனைப்படுகிறியா? தேவன் சொல்கிறார், நான் உன்னை நினைத்தருளினேன். என் பிரசன்னம் உன்னோடு, என் பிரசன்னம் உன்னோடு. இது சுகந்தரிக்கிற காலம், இதை மீண்டும் கைப்பற்றுகிற காலம். This is the time that you capture it again. This is the time that Lord wants you to capture it again from the hand of the evil one. Hallelujah. அதை திருட நினைக்கிற பொல்லாத சத்ருவின் கையிலிருந்து தேவன் இன்றைக்கு நீ அதை கைப்பற்றும்படியாக உன்னிடத்தில் உன்னை அவர் நினைவு கூறுகிறார், உன்னை நினைவு கூறுகிறார். அவர் அதற்காக அவர் இறங்கி, மனம் இறங்கி, மனதுருகி உன்னை அழிக்க சித்தமாக இராமல் முற்பிதாக்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை நினைத்ததன் நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தேவன் அநேக காரியங்களில் கண்டும் காணாததும் போல இருக்கிறது. என்னன்னா, அன்றைக்கு அவர் ஆபிரகாமுக்கு செய்த அந்த உடன்படிக்கை,
எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனை கூப்பிட்டு அவனுக்கு செய்த உடன்படிக்கையை தேவன் இன்றைக்கு வரைக்கும் நினைவு கூறுகிறார். நாம் அந்த வழியில் வந்தவங்க தான், அந்த வழியில் வந்தவங்க தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். இன்றைக்கி தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம அப்படியே தேவன்கிட்ட கேட்போமே, ஆண்டவரே ரிமெம்பர் மீ லார்ட், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். It's just one word that we are going to ask God. Lord remember me, Lord remember me. ஓ, என்னை நீர் மறக்கலை, நீர் என்னை மறக்கலை, நீர் என்னை மறக்கலை. ஆனால் என்னை குறித்த ஒரு விசேஷமான ஒரு நினைவு உங்களிடத்தில் இன்றைக்கி உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னை குறித்த, என் குடும்பத்தை குறித்த ஒரு நினைவு உங்கள் மீது இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் எப்படியாவது நினைங்க, என்னை நினைங்கப்பா, என்னை நினைக்க. என் குடும்ப காரியங்கள் மாறணும், ஒரு விடுதலை உண்டாகணும். இந்த நினைத்தருளின் நினைவு இந்த கடைசி பகுதியில் தேவன் சொல்லுகிறார். இதன் மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கு தேவன் நம்மை விடுவிப்பாராக, தேவன் நம்மை விடுவிப்பாராக. விடுதலையின் நாளாய் இந்த நாள் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வாயை திறந்து தேவனை கேளுங்களேன், அப்படியே வாயை திறந்து தேவனை கேளுங்க. ஹல்லேலூயா. லார்ட் ரிமெம்பர் மீ. ஆண்டவரே, இந்த காரியத்தில் என் குடும்பத்தில் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை தேவனிடத்தில் நீங்கள் பேசுங்க. அவர் உங்கள் அருகில் இருந்ததை கேட்கும்படியாக அவர் உங்களுடைய அருகிலே நிற்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் அவரிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே என் சுகத்தை திருடிட்டான் ஆண்டவரே, என் பலத்தை திருடிட்டான் ஆண்டவரே, என்னால் முந்தி போல் செய்ய முடியலை, சுகவீனமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், உமக்காக எழுந்து நிற்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல, உமக்காக நான் எழுந்து பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல, அப்படியே நான் முடங்கி கிடக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்கப்பா, என்னை நினைத்தருளுங்க. ரிமெம்பர் மீ ஒன்ஸ் லார்ட், ரிமெம்பர் மீ ஒன்ஸ், ரிமெம்பர் மீ, ரிமெம்பர் மீ. அன்று சிம்சோன் கேட்டானே, என்னை நினைத்தருளும் தேவனே என்று கேட்டபோது அவனுக்குள்ளே மீண்டும் அந்த தேவ வல்லமை, மீண்டும் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டது, அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். என் வாழ்க்கையின் எல்லைகளிலே என்னை நினைத்தருளும். என்னுடைய குடும்ப காரியங்களிலே என்னை நினைத்தருளும். என்னுடைய சரீர ரீதியான பிரச்சனைகளை நினைத்தருளுங்க. ஒருவேளை சில நேரங்களில் சத்ருவானவன் எப்படி பண்ணுறான்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற சில காரியங்களை கொண்டு வந்து நம்மை ஒடுக்க நினைக்கிறான். சிலரை எப்படி ஒடுக்கிறான்னா, கடனுக்குள்ளே போய் அந்த கடனுடைய பாரம் அவங்கள ஒடுக்குது. ஒவ்வொரு நாள் அந்த கடனுடைய பாரம் அவர்கள் மேலே ஒடுக்குது. இட் இஸ் அப்ரெஸிங் தெம், இட்ஸ் அப்ரெஸிங் தெம். வர தேவன் தர ஊதியத்தை அதை வீணாக எங்கே போகுதுன்னா வட்டிக்காரங்கிட்ட போகுது. அது ஒரு விதமான ஒரு ஒடுக்குதல், சத்ருவின் கிரியை. இந்த சாயந்தர வேளையில் தேவன் அதை மாற்றுவாராக, தேவன் அதை மாற்றுவாராக. அப்படிப்பட்ட ஒடுக்கு முறைகள் இந்த சாயந்தர வேளையில் மாறுவதாக. குடும்பத்தில் சில பேருக்கு மத்தியில் சமாதானத்தை திருடுகிறான் சத்ரு, சமாதானத்தை திருடுகிறான். குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் திருடப்படும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகிறது. குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு சண்டையும் சச்சரவும், அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு நிலைமையை சத்ருவானவன் கிரியை கொண்டாடுகிறான். இன்றைக்கு சாயந்தர வேளையில் அந்த நிலைமை இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. தேவன் ஒரு சமாதானத்தை குடும்பத்தில் தருவாராக, ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தில் தருவாராக. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷமே என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு, சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த சந்தோஷத்தை பிசாசானவன் திருடிட்டான், அதை திருடிட்டான். இன்றைக்கு மீண்டும் தேவன் அந்த சந்தோஷத்தை வாழ்க்கையில் ஊற்றுவாராக,
வாழ்க்கையில் ஊற்றுவாராக. எப்படி அதை ஊற்றுவார்? அவருடைய பிரசன்னத்தினால். அவருடைய பிரசன்னத்தினால். அவர் நம்மை நினைவு கூறும்போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு. அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் மாறுதலாய் முடிய செய்வார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி நீர் செய்வீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் செய்வீராக. எங்களை நினைத்தருளுகிற தேவனே உமக்கு நன்றி. Thank you because you are a God who remembers each one of us. Each one of us. You have engraved us in the palm of your hands. உம்முடைய உள்ளங்கைகளிலே நீர் எங்களை வரைந்திருக்கிறீர். நீர் எங்களை மறக்காத தேவன். நீர் எங்களை மறக்காத தேவன். எங்கள் தகப்பனும் தாயும் எங்களை மறந்தாலும் மறவாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Father. எங்களை நினைத்தருளுகிற தேவன் என்று 5 வாரங்களாக நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியிலும் நீர் எங்களை நினைத்தருளுவீராக. நீர் எங்களை நினைத்தருளுவீராக. அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் நோவான் காலத்திலே மாறினது போல எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுவதாக. ராகேலுடைய கற்பத்தை திறந்து பெருக செய்த தேவன் அவள் வழியாக அந்த நினைவு பெருக பண்ணீரே, அதே போல எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் அந்த மலட்டு தன்மைகளை நீக்கி நீர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தீரே. ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக ஒரு பாதையை உண்டாக்கினீரே. அவர்கள் அழுது உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் தேவன் அவர்களை விடுதலையாக்க ஒரு பாதையை உண்டு பண்ணீர். அதே போல நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக. இந்த ராஜாவின் காலத்தில் நீ நினைத்தருளும் போது உம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை நீர் நடத்தினீரே, அதே போல எங்களை நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. அந்த பிரசன்னம் எல்லா இடங்களிலும் எங்களை விடுதலையாக்கட்டும். எங்களை விடுதலையாக்கி நடத்துவதாக. இதுவரைக்கும் எங்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி. இடைப்பட்டதற்காய் நன்றி. உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட வார்த்தைகளாய் நூறத்தனையான பலனை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நூறத்தனையான பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பொல்லாங்கானவன் அதை திருடி கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து நீர் கிரியை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நான் ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். கர்த்தர் அதை நீர் அவர்கள் மீது தங்கி தாபரிக்கும்படியாக அந்த நினைத்தருளுதலின் ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையிலே தொடரும்படியாக நீ செய்வீராக. நீ செய்வீராக. நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே எல்லா கனத்துதி மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.